இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம மனசை லேசாக்கி சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு 5 ஃபீல் குட் தமிழ் படங்களை பற்றி தான். நீங்கள் ஒருவேளை டென்ஷனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட டென்ஷனையே நீங்கள் மறந்துடுவீங்க. அதுக்கு இந்த படங்கள் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். சரி, வாங்க லிஸ்ட்டை ஆரம்பிக்கலாம். முதலாவதாக பார்க்க போகிறது ஒரு கல் ஒரு கண்ணாடி. உதயநிதி ஸ்டாலின், அன்சிகா, சந்தானம் நடித்த இந்த படம் ஒரு செம்ம காமெடி ட்ரீட். காதல், காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபீல் குட் பேக்கேஜாக இருக்கும். சந்தானத்தோட டைமிங்கும் அந்த ஒன்லைனர்ஸும் இன்னும் நம்மளை சிரிக்க வைக்கும். இந்த படத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது ராஜா ராணி. ஆர்யா, நயன்தாரா, ஜெய், சந்தானம் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு அழகான ஃபீல் குட் அனுபவமாக மாற்றிருக்காங்க. காதல் தோல்வி, புது ஆரம்பம், இடையில காமெடி இதெல்லாம் பார்த்து மனசே லேசாகிடும். அட்லியோட இயக்கத்தில் வந்த முதல் படம் இது. முதல் படமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைஞ்சது. எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் தான் இது. மூணாவதாக பார்க்க போகிறது வெள்ளக்கார துரை. விக்ரம் பிரபு, ஸ்ரீதிவ்யா நடித்த இந்த படம் ஒரு கிராமத்து காமெடி ட்ராமா. சாதாரண கதை தான், ஆனால் அதை சிரிக்க சிரிக்க பார்க்குற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதில் சூரியோட காமெடி செம கலக்கலாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் எப்போது பார்த்துருக்கீங்களா? இதில் உங்களுக்கு காமெடியெலாம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாலாவதாக பார்க்க போகிறது கோலமாவு கோகிலா. நயன்தாரா லீட் ரோலில் நடித்த இந்த படம் ஒரு டார்க் காமெடி, ஆனால் செம ஃபீல் குட் வைப் கொடுக்கும். ஒரு சாதாரண பொண்ணு எப்படி பிரச்சனைகளை சமாளிக்குது அப்படிங்கிறத ஒரு த்ரில்லிங்காகவும் அதே சமயத்தில் ஒரு காமெடி கலந்து ட்ராக்லேயும் சொல்லியிருப்பாங்க. யோகி பாபுவோட காமெடிலாம் இதில் ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பிளாக் பஸ்டர் இயக்குனராக இருக்கக்கூடிய நெல்சனோட முதல் படம் இது. கடைசியாக பார்க்க போகிற படம் பாஸ் என்கிற பாஸ்கரன். ஆர்யா, நயன்தாரா, சந்தானம் கூட்டணியில் வந்த இந்த படம் ஒரு ஃபுல்லான ஃபீல் குட் மூவி. லைஃப்பில் டென்ஷன் இல்லாமல் சிரித்து மகிழ்ந்து பார்க்க இது ஒரு பெஸ்ட்டான திரைப்படம். இந்த படத்தில் வர காமெடியெலாம் எவர் கிரீன் அப்படின்னே சொல்லலாம். ஆர்யா, சந்தானத்தோட காமெடி நம்மளை குலுங்க சிரிக்க வைக்கும். இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப். இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் விலை கம்மியாக கிடைக்கும். இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் 5 days உங்கள் வீடு தேடி வரும். இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று. அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் நம்மளால் மாதம் நம்ம சேவ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் இந்த ஆப்பில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 5 படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.